அதிமுகவுல போட்டிட்டு அதிமுகவோட இரட்டை இலை சின்னத்துல போட்டிட்டு இருந்த 4 எம்எல்ஏக்கள் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேகாவுல இணைஞ்சிட்டாங்க. தாவேகாவில் இணைந்த 4 முன்னாள் எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டில் மொத்தமாக 5 தொகுதிகள் காலியாக அறிவிப்பு. 6 மாதத்திற்குள் நடக்க போகும் இடைத்தேர்தல். இடைத்தேர்தல் அல்ல, எடை தேர்தல். பணமழையில் நனைய போகும் 5 தொகுதி மக்கள். வருத்தத்தில் 229 தொகுதி பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்னதான் பண்ணா பேசினாலுமே 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியே இருந்தது. மே 4. இப்ப நம்ம இந்த வீடியோவுக்காக மே 27ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம். மே 4, மே 14, மே 24, மே 27 சொல்லி பார்த்தோம்னா மொத்தமா ஒரு 25 நாள் கூட முழுசா முடியல. ஆனா 25 நாளுக்குள்ளேயே திரு விஜய் அவர்கள் 108 இடத்துல ஜெயிக்கிறாரு. அவருக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல. அவருக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காதனால அதிமுகவும் திமுக ஒண்ணு சேர போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ். அடுத்து அதிமுக திமுக 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஐயா திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ். அடுத்து காங்கிரஸ் 2 கம்யூனிஸ்ட் விசிக்கு ஐயோமல் ஆதரவுனால திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரா மே 10ஆம் தேதி பொறுப்பேற்றிருந்தாரு. மே 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த திரு விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக இருந்து ஒரு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவா ஓட்டு போட்டிருந்தாங்க. 2 கம்யூனிஸ்ட் விசிக்கு ஐயுஎம்எல் மாதிரியான கட்சிகள் என்னதான் ஆட்சிக்கு நாங்க ஆதரவு தந்தாலும் நாங்க திமுக கூட்டணியில தான் தொடர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா விசிக ஐயுஎம்எல் சொல்லி இந்த 2 கட்சிகளுமே தாவேகோட அமைச்சரவையில போய் சேர்ந்துட்டாங்க. இதனால திமுக மற்றும் விசிகாவினர் மோதல். ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணி விட்டு உடனே கைட்டிக்கிட்டு போனதுனால காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் மோதல் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மோதல், இன்னொரு பக்கம் கூடல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கத்துல ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க 35 அமைச்சர்களையுமே நியமிச்சதுனால அதிமுக எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. அதனால வேலுமணி மற்றும் சி வி சண்முகம் தலைமையில் இருக்க எம்எல்ஏக்கள்ல ஒரு சிலர் திரும்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே போயிட்டு மீட் பண்ண போறாங்க. மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சேர்ந்துட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துருக்குது. அதே மாதிரி ஒரு சில எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு அவருக்கு ஆதரவையும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அதிமுக சார்பா அதிமுகவோட இரட்டை இலை சின்னத்துல போட்டிட்டு எம்எல்ஏவான 4 பேர் இப்ப தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால போய் சேர்ந்திருக்காங்க. இதை பார்த்த பல பேர் என்ன சொல்றாங்கன்னா குதிரை பேர அரசு, பொய்க்கால் குதிரை அரசு அப்படின்னு சொல்லி பல வகைகள்ல திரு விஜய் அவர்களை விமர்சிச்சாலுமே தமிழ்நாட்டு அரசியல் இருக்க கிட்டத்தட்ட 99% அரசியல் கட்சிகள் சுயநலத்தோடவும் நீதி இல்ல, நேர்மை இல்ல, தர்மம் இல்ல, நியாயம் இல்லைன்னு சொல்லி எதுவுமே இல்லாம தான் செயல்பட்டு இருந்தாங்க.